எல்லாருக்கும் வணக்கம். மகர லக்னம் மகர ராசி 2026 எப்படி இருக்கும்? மெயினா வந்துட்டு என்ன, வருடம் மிட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு வந்துட்டு கடகத்துக்குள்ள வந்து லக்ன ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? இது ஒரு சிறப்பான அமைப்பு. பர்டிகுலரா குரு ஏழு இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், திருமணத்துக்கு ரொம்ப சிறப்பான டைம். ஸோ இந்த வருடத்தை திருமணத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்க, கடகத்துல கிரகம் நின்று திசை நடத்துறவங்க, மகர லக்னம் மகர ராசியா இருந்து கடகத்துல கிரகம் நின்று திசை நடத்துறவங்க நல்ல சிறப்பான பாப்புலாரிட்டி கொடுக்கும், அரசியலில் வெற்றி கொடுக்கும். சிறப்பான ஒரு டைம் பீரியடா இருக்கும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, ரொம்ப நல்ல ஒரு பாயிண்டா இருக்குது. நிறைய விஷயங்கள தடை கொடுக்கும் கேது எட்டுல இருக்கிறதுனால. ஸோ கேது ஆஃப் பண்ணணும், அதுக்கு பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். சரிங்களா? பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி உலகளந்த பெருமாள் கோயில், இங்க காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கிறாரு, இங்க கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல உலகளந்த பெருமாள் இருக்கிறாரு. இந்த மாதிரி உலகளந்த பெருமாள் வழிபாடு பண்றது. அதே மாதிரி டொனேஷன் அப்படின்னு போறீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் டொனேஷன், மகரத்துக்கு எப்பயுமே செருப்பு டொனேஷன், முதியோர்களுக்கு டொனேஷன் பண்றது ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். வெற்றி கொடுக்கக்கூடிய வருடமா தான் மேக்சிமம் இருக்கு 2026 ஃபார் மகரம். வாழ்க்கை வளம் மட்டும் வாழ்த்துக்கள்.